ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு இளைஞர் பட்டாளம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறாங்க. அவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அத கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. பார்க்க தான் சார் நினைப்பாங்க. அதுல ஏதாவது புகுந்து ஏதாவது பார்க்க அதான் சொன்னேன், தன் சித்தாந்தத்தை வலுப்படுத்தன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். அது குருமூர்த்தியின் பார்வையில அவருடைய அரசியல் பயணம், அவருடைய சமுதாய பணி அல்லது அந்த இயக்கத்தினுடைய பணின்னு எடுத்துட்டு போலாம். இவங்களுக்கு எங்க போச்சு அறிவு? நான் சொல்லட்டுமா? எந்த சமுதாயத்தையும் விட வன்னியர் சமுதாயம் கட்டுக்கோப்பா அந்த ஒரு குடையின் கீழ இருக்கு. வேற எந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய கட்டுக்கோப்பு இருந்தே இல்ல. அது முக்குளத்தோராகட்டும், நாடார்களாகட்டும், பட்டியலினத்தோராகட்டும், எல்லாருலயுமே 10 பேர் 20 பேர் பிரிஞ்சு கிடக்குறாங்க. சரிதானா? ஆதி திராவிடர்களுடைய அந்த சமுதாயத்தை மட்டும்தான் ஓரளவுக்கு பெரும்பான்மையா திருமாவளவன் ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். டாக்டர் ராமதாஸ் சொன்னா கேட்கிற இடத்துல அப்போ அவ்வளவு ஒரு பெரிய சமுதாயத்தை இவ்வளவு தூரம் கட்டமைச்சு கொண்டு வந்து அது ஒரு சமூக நீதி பார்வையை அவங்களுக்கு புகுத்தி ஒரு மாதிரி பயணிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர், அவரும் ஒரு காரணமாக இருந்து அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட மகனும் ஒரு காரணமா இருந்து இப்படி பொதுவெளியில அடிச்சுக்கிட்டீங்கன்னா வன்னியர் சமூகத்து மக்களுக்கு நீங்கள் செய்யற துரோகம்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க உங்களை ஒரு மாதிரி ஆமா நம்மளை வச்சுக்கிட்டு அவங்க இப்படி பண்றாங்க. ஒருவேளை கட்சி விஷயத்தை தாண்டி கொள்கையை தாண்டி வேற எது விவகாரமோன்னு அவன் பேச ஆரம்பிச்சா, யோசிக்க ஆரம்பிச்சா நீங்க எங்க போய் நிப்பீங்க? அப்ப அப்படி ஒரு ஆபத்து வந்தா அந்த வன்னிய சமுதாயம் சிதறனா யாருக்கு ஆபத்து? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் ஆபத்து? சித்தாந்த ரீதியாக தமிழகத்துக்கு எதிரியாக இருக்கிற மற்றவங்க பின்னாடி அதுல ஒரு 10 பேர் போனாலும் அந்த 10 பேரால தமிழ்நாட்டுக்கு இழப்போ பாதிப்போ இல்லையா? இதையெல்லாம் உணர வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இருக்கு. ராஜ்யசபா எம்பி கூட ஆக முடியல. அந்த விஷயங்கள் அப்படி இல்ல. இந்த ராஜ்யசபா எம்பிக்கான பேச்சு தொடங்க முன்னாடியே பிரச்சனை முகுந்தன் பிரச்சனை வெடிச்சிருச்சு. அவருக்கு போன தடவை கிடைச்சதே பெரிய ஒரு யோகம் தான் அன்புமணிக்கு. அதனால அவருக்கு ஏதோ ஒண்ணுமே கிடைக்கலன்னுலாம் சொல்லாதீங்க. அவருடைய வயசுக்கு அடையக்கூடாத உயரங்களை எல்லாம் அடைஞ்சிட்டு அனுபவிச்சு முடிச்ச அன்புமணி அவ்வளவு சீக்கிரம் அதனால விரக்தி ஆனார்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன். இல்ல தனியா நிக்கும் போதும் 5 எம்எல்ஏ தான். இப்ப கூட்டணியில இருக்கோம் அப்பவும் 5 எம்எல்ஏ தான் அப்படின்னு ராமதாஸே வருத்தப்பட்டார்ல மாநாட்டுல. அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க எடுத்த தவறான முடிவுகள் தான். தேர்தல் கணக்குகள் எல்லாருக்கும் எல்லா நேரமும் கை கொடுக்கறது இல்லையே. கலைஞரே தப்பு கணக்கு போடல. போட்ட கணக்கு கலைஞர் போட்ட கணக்கு தப்பான வரலாறு இருக்குல்ல. சாதிய கட்சியில போட்டு எல்லாத்தையும் சேர்த்தார்ல. அந்த பக்கம் ஆட்டோல ஒருத்தர் கொடி கட்டிட்டு போக முடியல. உடனே அறிவாலயத்துக்குள்ள விட்டுறாங்கன்னு முரசொலி மாறனே கிண்டல் பண்ணுகிற அளவுக்கு ஒரு கணக்கை போட்டா அந்த கணக்கு தப்பு கணக்கா போச்சு. ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வந்தார். இத்தனைக்கு அவ்வளவு நல்ல ஆட்சி 96 2001 அற்புதமான ஆட்சி. பல நல்ல திட்டங்கள் கிராமங்களுடைய மறுமலர்ச்சின்னு அது அந்த 5 ஆண்டுகள் தான். கலைஞர் மக்கள் தொடர விடலையே. சரிதானா? இல்ல அப்ப தேர்தல் அப்போ கணக்குங்கிறது ராமதாஸ் போட்ட கணக்கும் தப்பா போறது வரலாறு இருக்கு. அதுக்காக ஒரு விரக்தி வருமானா அந்த அளவுக்கு முதிர்ச்சியற்றவர் அல்ல ராமதாஸ். குடும்ப தகராறு அதுல பெண்களும் சம்பந்தப்பட்டுட்டா நீங்க அதுக்கு நீங்க கேட்கவே வேண்டாம். அதுக்கு பல முனைகள் வரும். ஒண்ணு சரிப்படுத்தினா இன்னொன்னு ஷார்ப் ஆகும். அதை சரிப்படுத்தினா இன்னொன்னு புட்டுக்கிட்டு வரும். இதெல்லாம் உட்காந்து பூட்டிய அறைகளுக்குள்ள ஒட்டுமொத்த குடும்பம் உட்காந்து சரி பண்ணனா அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்துக்கு கட்சிக்கு வன்னியர் சமுதாயத்துக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது.